ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா காந்தா. இந்த படத்தில் ஹீரோவோ பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்ரீவோஸ் நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது செல்வமணி செல்வராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இப்போ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, மலையாளம் போடுறாங்க. இதில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பல்டி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஷான் நிகம் நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா பிரீத்தி எஸ்ரானி நடிச்சிருக்காங்க. சாந்தனு பாக்கியராஜ் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது உன்னி சிவராமன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஈனில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணல. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓடிடின்றது பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோவில் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா குஷிதா கலாபு நடிச்சிருக்காங்க. கிஷோர் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது கருணாநிதி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இயல்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளி சவுத் மற்றும் டென்ட் கொட்டால பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட் வீக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் 2. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா தமன்னா, ராஜ்குமார் ராவ், சர்தா கபூர் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது அமர் கௌஷிக் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இயல்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை 2024 ஹிந்தியில் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடி தளமான பிரைம் வீடியோவில் ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட் வீக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.